இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து அமெரிக்க முதலீடுகளை ஈர்த்து மோசடியில் ஈடுபட்டதாக கௌதம் அதானி உள்ளிட்ட 6 பேர் மீது அமெரிக்காவில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. சோலார் எனர்ஜி ஒப்பந்தங்கள் தொடர்பாக 250 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சமாக கொடுத்து எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. நியூயார்க் நீதிமன்ற பதிவுகளின்படி கௌதம் அதானி மற்றும் சாகர் அதானி ஆகியோருக்கு கைது வாரண்ட்களை பிறப்பித்துள்ளன. அப்ப கம்பி என்றது கன்ஃபார்ம் ஆகி போச்சு சார். ஊட்டி ஜெயில் போட சொல்லுங்க, கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்கும். பொறி வைத்த FBI அமெரிக்க புலனாய்வு அமைப்பு கையும் களவுமாக சிக்கிய கௌதம் அதானி அலரும் மோடி நல்லா மாட்டிக்கிட்டான்டா. மோடியின் மிக நெருங்கிய நண்பர், உற்ற தோழன், உயிர் நண்பன் அதானிக்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பித்திருக்கிறது அமெரிக்க நீதிமன்றம். நீ ஒண்ணும் பயப்படாத, நீங்க தலை சுத்திடுவீங்க. 265 மில்லியன் டாலரை இந்திய அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் லஞ்ச பணமாக கொடுப்பதற்கு அதானி முன் வந்திருக்கிறார். என்னடா பாக்குற பண்ணி பயல புரியுங்க சார், அவனை போடுங்க சார். அவனை இந்திய அரசாங்கம் மௌனமாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது. யாருக்கு தெரியும் இன்னைக்கு அதானி டெல்லியில பிரதமர் வீட்டுல கூட இருக்கிறா, எனக்கு தெரியல. சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்களே. எவ்வளோ பெரிய ஊழல் அம்பலப்பட்டாலும் மோடி அரசு இருக்கும் வரை அதானி தண்டிக்கப்பட மாட்டார். நீ எவ்வளவு நேரம் கூப்பிட்டாலும் அவர் காதுல விழுகாது. ஏன்னா பீச்சில் அடிக்கிறதுல பாதி அவருக்கு தான். இந்திய அரசாங்கம் பதில் சொல்லாத வரையில் உலக அரங்கில் அவமானப்படுத்தப்பட்டது அதானி மட்டுமல்ல, இந்திய அரசாங்கம். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேன். ஏன்னா இந்த மோடி ஆட்சியில எதுவுமே நடக்காது. ஏங்க அப்ப தொகுதி ஒண்ணு நல்லது பண்ண மாட்டீங்களா? என்ன கேள்வி கேக்குற? அம்பானி அதானி இவங்க 2 பேரும் நம்ம ஜி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே பிசினஸ்ல இருக்கிறாங்க. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில், அதுவும் பாருங்க நெருக்கமா கடந்த 5 ஆண்டுகளில் தான் பாருங்க இவங்க 2 பேரோட சொத்து மதிப்பு என்பது அதிகப்படியாக உயர தொடங்கியது. நான் ஏதோ பெருசா சாதனை பண்ணிட்டுதான் என்ன பாராட்டினாங்க. இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, இவரு எங்க அண்ணன். வேலையே செய்யாம உட்கார்ந்த இடத்துல நோகாம நொங்குதிங்கிற வேலை தான் அதானி செய்யற வேலை. தெரியாம தான் கேக்குறேன். நல்லா உட்கார்ந்த இடத்துலயே ஓட்டியம் அடிக்கிறியே, இதெல்லாம் ஒரு பொழப்பா? மதவெறி இருக்கும் வரை மோடி அரசு இந்த நாட்டில் மக்களை ஏமாற்றி தொடரும். இதுதான் எங்கள் காசேகாவினுடைய மாபெரும் கொள்கை. அதானி நிறுவனங்களோட சொத்து மதிப்பு எப்படி உயர்துன்னா, எப்படி உயர்துங்க? உயரல, உயர்த்தப்பட்டு இருக்கு. எதுவா இருந்தாலும் எங்க பாஸ் தான் கேட்கணும். யாருங்க பாஸ்? இதை போல போலியான ஒரு ஆர்டிபிஷியலான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை உருவாக்குறாங்க இல்லைங்களா, அதுதான் பாருங்க கருப்பு பணத்தின் வழியாக உருவாக்குறாங்களாம். காசை வாங்கிட்டு உள்ள புடிச்சு போடாம வெளியில விட்டுருக்கிய, இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ. வெளிநாடுகளில் உள்ள தீவுகளில் கருப்பு பணத்தை பதுக்கி வச்சுட்டு அந்த தீவுகளில் இருந்து நம்ம நாட்டுக்குள்ள பங்கு சந்தையின் மூலமாக கொண்டு வராங்களாம் இந்த கருப்பு பணத்தை. இந்த பணத்தை எல்லாம் சின்ன சின்ன அமௌண்டா பிரிச்சு உலகம் பூரா இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் அனுப்பிச்சிடுங்க. அந்த பணத்தை அப்படியே திருப்பி சிவாஜி ஃபவுண்டேஷன் அக்கவுண்ட்டுக்கு இந்தியாவுக்கு அனுப்ப சொல்லுங்க. இந்த கருப்பு பணம் எல்லாம் வெள்ளையா மாறிடும். மணி லாண்டரிங் சொல்லுவாங்க இல்லைங்களா, கருப்பு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு வந்து ஒயிட் ஆக்குற மணி லாண்டரிங். நாம் அனுப்பின பிளாக் மணி பூமராங் மாதிரி திரும்பி நமக்கிட்டே ஒயிட்டா வந்திருக்குது. இந்த நிமிடம் வரை பாஜக, மோடி, அமித்ஷா ஒருத்தரும் இதற்காக வாய் திறக்கல. ஊமையா? மௌன விரதமா? அது இந்த நாட்டினுடைய பிரதமர் வாயிலிருந்து அதானிங்கிற ஒரு வார்த்தை இதுவரைக்கும் வந்ததில்லை. 1 கோடி கொடுத்தாரு, அந்த காரியத்தை மட்டும் செய்ய மாட்டேன். அதானி என்ற வார்த்தையை கூட சொல்ல தயங்குகிற ஒரு பிரதமர். நரேந்திர மோடி மாதிரி ஒரு மட்டமான பிரதமர் உலகத்திலே இருக்க மாட்டான். வைக்கிற குற்றச்சாட்டு ஒன்னொன்னு அதானிக்கு இனிமேல் உலகத்தில் எவனுமே தொழில் கொடுக்க கூடாது அப்படின்ற அளவுக்கு தான் போய்கொண்டிருக்கிறது. என்னங்க அது எப்படி ஆயி போச்சு? படுவாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. நாங்க எப்படி நம்ம நாட்டை பொருளாதாரத்தை தூக்கி உயர்த்த போறோம் பாருங்கன்னு சொன்னாரு. ஆனா பார்த்ததுக்கு அப்புறம் உட்கார வச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுங்க?
கருப்பு பணம் முன்னாடி இருந்த அளவை விட விதவிதமா வகை வகையா எப்படி வெளிநாடுகளில் உள்ள தீவுகளில் பதுக்கி வச்சுட்டு லீகலா எப்படி நம்ம நாட்டுக்கு எதன் வழியாக கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு புத்தகம் போடக்கூடிய அளவுக்கு நம்ம நாட்டுக்குள்ள கருப்பு பணம் வந்துட்டு இருக்குன்ட்டு நாங்க சொல்லலங்க, இந்த ஆய்வறிக்கை சொல்லுது. ஆண்டவரே, நீங்க ஒரு விஞ்ஞான திருடே ஆண்டவரே. உங்ககிட்ட ஒர்க் பண்றது ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ற மாதிரியே இருக்கு ஆண்டவா. இன்று வடநாட்டுக்காரர்கள் ஒன்றாக சேர்ந்து நரேந்திர மோடியிடம் நாட்டை கொடுத்ததால் அவன் இருக்கின்ற வளங்களை எல்லாம் விற்கிறான். ஆக எல்லாத்தையும் வித்துட்டு நடுரோட்டில் நிற்க வச்சு உங்களுக்கு ஒரு ஏஜென்ட் மாதிரி இருந்து உங்களை சுரண்டி கொள்ளையடித்து மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் இந்த நாட்டை துண்டாக்கி கேவலப்படுத்துவதற்கு பிஜேபி என்ற ஒரு கட்சி இருக்கிறது. மோடி அரசு இந்த நாட்டை சீரழிச்சவன் அந்த ஆள் தான். அவ்வளவு கோவம் வருது. இன்னைக்கு நாடு சீரழிஞ்சு கிடக்க அந்த ஆள் எங்க போனான்? திருட்டு மொழி குறுந்தாடி வச்சிருப்பான். யாராவது பாத்தீங்களா? எல்லா துறைகளிலும் அவருடைய ஆட்களை உட்காந்து வச்சாரு. தேர்தல் ஆணையத்திலிருந்து நீதித்துறை, தேர்தல் ஆணையம் எல்லாம் அவர் வசம். இன்னுமா புரியல? நம்மள நம்பி ஓட்டு போட்ட ஜனங்களுக்கெல்லாம் காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம போடுற பட்ட நாமம். இன்னைக்கு நாடு முடிஞ்சு போச்சு. போச்சு, மொத்தம் முடிஞ்சு போச்சு. இந்த கத்திரிக்காய் என்னைக்கு ஒழியுதோ அப்பதான் இந்தியா உருப்படும். இந்திய அதிகாரிகளோடு அதானி குழுமம் பேசிய லஞ்ச பரிவர்த்தனை சம்பந்தமான ஒட்டுமொத்தமான ஆடியோ ஆதாரங்களோட அமெரிக்கா சமர்ப்பிச்சிருக்காங்க நீதிமன்றத்தில். நீ தனியாள், என் கையில கவர்மெண்டே இருக்கு, என் கையில உன் குடுமையே இருக்கு. இங்க நம்ம நாட்டில் அதானி அவர்கள் மீது, அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மீது எவ்வளவு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாலும் எதுக்காவது அசைஞ்சாரா, பதில் கொடுத்தாரா? எதுக்கு அசைய மாட்டியா? இனி உன் காதுக்குள்ள அணுகுண்டான தூக்கி போடணும். ஒரு முறை மாற்றம்னு சொல்லி அவருக்கு ஓட்டு போட்டீங்களே, இனிமேல் நீங்க நினைச்சாலும் ஓடிட்டு இருந்து இந்த நாட்டை உங்களால மீட்க முடியுமா? இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? கத்துனோமே, கதறனோமே, கேட்டுச்சா யாருக்காவது? இல்ல. இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. நீ ஒரு டுபாக்கூரு, உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். இப்போதாவது இந்திய அரசாங்கம் இந்தியாவினுடைய அனைத்து முதலீட்டாளர்களையும் கவனத்தில் கொண்டு இந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தே தீர வேண்டும். இல்லாவிட்டால் இந்தியா என்கின்ற நாடு உலக அளவில் அசிங்கப்பட்டு போய் நிற்கும். ஐயோ, ஆஹா, கூட்டத்தை பூரா திருப்பி விட்டானே. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.